நண்பர்களுக்கு வணக்கம். கப் கேக்ஸோட பாப்புலாரிட்டியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நாம் இந்த வீடியோவில் கப் கேக்கு பேசிக் மிக்ஸ் எப்படி செய்கிறது, அதை யூஸ் பண்ணிவிட்டு குக்கீஸ் அண்ட் க்ரீம் கப் கேக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கப் கேக்கில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் நம்மளால் செய்ய முடியும். உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோவுக்கு உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஃபர்தராக கப் கேக் வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். கப் கேக் மிக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல 130 கிராம் கேக் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 4 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 75 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. முதல்ல பட்டரை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 90 கிராம் கேஸ்டர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணணும். பட்டரும் சுகரும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப் பண்ணணும். கேர்டில் ஆகிடக்கூடாது. எக்கு ஃபுல்லாக விப் பண்ணதுக்கப்புறம் இப்போ மைதா சேர்த்துருங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. மைதா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 40 மில்லி பால் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்கையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த பேட்டர் இந்த மாதிரி நல்லா சில்கியாக இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் இந்த வீடியோக்காக 3 பீஸ் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த பேஸ் மிக்ஸ் இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீதி இருக்க கப் கேக்ஸ் மிக்சரை ப்ளைனாக பேக் பண்ண போகிறேன். இது வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். சீக்கிரமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. 3 கப் கேக் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பிஸ்கட்டை எடுத்துகிட்டு, இது ஜஸ்ட் பட்டர் க்ரீம் இதுதான், இதை தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை கையை வச்சு உடைச்சாலும் சரிதான். இந்த குக்கீஸை ரொம்ப தூள் மாதிரி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி உடைச்சிக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உடைச்ச பிஸ்கட் இருக்கு இல்லையா, இதை இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே மிக்ஸை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா இதில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 60% ஃபில் ஆகிற வரைக்கும் பைப் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸை பைப் பண்ணிக்கோங்க. நான் 3 தான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக 3க்கும் விட 1 அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த 5 பீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண குக்கீஸ் அண்ட் க்ரீம் இதுக்காக. இது அந்த எக்ஸ்ட்ரா இருந்த பிளைன் மிக்ஸு. 170லேருந்து 180 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரில் இதை பேக் பண்ணலாம். 2 ராடுமே ஆன் பண்ணணும். இது எல்லாமே பேக் பண்ணியாச்சு, கோல்டும் ஆயிடுச்சு. இது பேக் பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட அவனில் 22 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். கப் கேக் மேலே நம்ம பட்டர் க்ரீம் ஐசிங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இது. ஃபஸ்ட்டு இந்த பட்டரை நம்ம சாஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஐசிங் சுகர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ரீம் பண்ணணும். இதில் 150 கிராம் ஐசிங் சுகர் சேர்த்து இப்போ இந்த மாதிரி விப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 5 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து பீட் பண்ணிடுவோம். ஒரு பீஸு ஓரியோ பிஸ்கட் எடுத்துகிட்டு இதை நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. இதே நிறைய செஞ்சீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் பண்ண இந்த குக்கி க்ரம்ஸை இந்த பட்டர் க்ரீமில் சேர்த்துருங்க. இப்போ இதை இன்னொரு தடவை விப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நாசில் எடுத்துகிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. ரெடி பண்ண பட்டர் க்ரீமை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பட்டர் க்ரீமை இந்த கப் கேக் மேலே பைப் பண்ணணும். பைப் பண்ணுறப்போ எப்பயுமே இப்படி சைட்லேருந்து ஆரம்பிங்க. ஆனால் பைப்பிங் பேக்கை அடுத்தடுத்த ரவுண்டில் மேலே தூக்கிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வரும் உங்களுக்கு. இன்னொரு தடவை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பைப் பண்ணிவிட்டு அப்படியே மேலேயே அப்படி ஃபினிஷ் பண்ணணும். மேலே கார்னிஷ்க்கு இந்த மாதிரி பாதி பீஸு ஓரியோ குக்கீஸ் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இது மாதிரி வச்சிடலாம். ஃபுல்லாக வைக்கணுன்னாலும் வைக்கலாம், உங்கள் சாய்ஸ். ஸோ இந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் கப் கேக்ஸ் இவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் பேசிக் கப் கேக் மிக்ஸ் எப்படி செய்கிறது அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு வெரைட்டி செஞ்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். அந்த வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த வெரைட்டிஸ் ப்ளஸ் அதோட ஃபினிஷிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கப் கேக்ஸ்லேயே மேலே எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸும் ஷார்ட்ஸில் பப்ளிஷ் பண்ணுவோம் நாங்கள். அதையும் நீங்கள் பாருங்கள்.
ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.